அருமையானவர்களே, இப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கின்றேன். இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தினமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது. அது அநேகரை குணப்படுத்தி சுகப்படுத்தி ஆண்டவருக்கு நேராக திருப்புவதில் வல்லமை உடையதாக இருக்கிறது. இந்த நாள்லேயும் ஒரு அருமையான ஆண்டவருடைய ஆலோசனையான வசனம் என்னன்னு சொன்னால், 1 யோவானுக்கு எழுதின நிருபம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லுகிற அருமையான ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். தேவனால் பிறப்பது என்று சொன்னால், ஒருவேளை நம்ம எல்லாருமே நம்முடைய தாயாரின் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு பிள்ளையாக பிறந்து வாழ்கிறோம். எல்லாரும் ஆண்டவரால் உருவாக்கப்படுகிறோம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தேவனால் பிறந்தவன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது, நான் இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ள வாழ்கிறார். இன்னொரு வசனம் இப்படியா சொல்கிறது: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின. அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள ஆண்டவருக்குள்ள நீங்கள் பழைய மனுஷன் மரித்து ஆண்டவருக்குள்ள நீங்கள் பிழைத்திருக்கும் போது உங்களால் என்ன பண்ண முடியாது? பாவம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், ஆண்டவருடைய வித்து, ஆண்டவருடைய ஜீன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீன் நமக்குள்ள இருக்கும்போது அது பரிசுத்தமானது. ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பாவமான காரியங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். அந்த தேவனுக்குள்ள நீங்களும் நானும் பிறக்கும்போது ஆண்டவர் நம்மளை பாவம் செய்யாதபடி பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை துணிகரமாக நீங்கள் பாவத்திற்கு உங்களை அடிமைப்படுத்தும் போது கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நீ செய்கிறது தப்பு, இந்த காரியத்தில் இருந்து நீ விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு, இடைபடுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வாழும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்லி. ஆண்டவருடைய வாழ்க்கையில் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார், பலப்படுத்துகிறார். எல்லா பாவத்திற்கும் விலக்கி உங்களை மறைத்து பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே, ஆண்டவருக்குள்ள பிறந்தவர் அனுபவத்துக்குள்ள ஆண்டவரே நீங்கள் எங்களை நடத்துங்க அப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.